ஓகே. ஒரு நாள் 2 நாள் வந்து கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும். ட்ரைனிங் அப்படிதான். ஒரு வாரம் 1 நாள் 2 நாள் கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதே ரொட்டீனா பழகிடும். இதுதான் சொல்லிட்டு இதான் நம்ம டைம் டேபிள் நம்மளுக்கு தெரியும். நம்மளும் அதே பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க வந்து இப்போ சோல்ஜரா இருக்கீங்கல்ல? ஆமாம். இதுல இருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும்? ப்ரொமோஷன் இருக்கும். லைன்ஸ் நாய்க்கு இருக்கும், நாய்க்கு இருக்கும், ஹவில்தார் இருக்கும். ஹவில்தாருக்கு அப்புறம் பிஹெச்எம், ஆர்ஹெச்எம், அதுக்கப்புறம் நைட் சுபேதார், சுபேதார். அதுக்கு கடைசியா எஸ்எம். சர்வீஸ் தகுந்த மாதிரி இருக்கும். சீனியருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ப்ரோ சும்மா ஒரு எடுத்துக்காட்டு கேக்குறேன். இந்த அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் வருவார்ல, அது வந்து ஆபீசர் லெவல்ல போறது. சோல்ஜர் லெவல்ல சொல்றேன். ஆபீசர் லெவல்ல போறது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேசிக்கா அவங்களுக்கு அதேதான். எங்களுக்கு வந்து 48 வாரம் தான் ட்ரைனிங். ஆனா ஆபீசருக்கு வந்து 3 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். 3 வருஷம் 3 years ட்ரைனிங் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து என்னன்னா அவங்க கசாம் பிஓபி முடிஞ்சது. நான் சொன்னேன் பிஓபி பரேட் இருக்கும். அதே மாதிரி ஆபீசருக்கும் பிஓபி பரேட் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ரேங்கே லெப்டினன்ட் தான். லெப்டினன்ட்க்கு அப்புறம் கேப்டன், அப்புறம் கேப்டனுக்கு மேல மேஜர். இதுதான் எக்ஸாம்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஆபீசர் லெவலுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்? ஆபீசருக்குலாம் எக்ஸாம் டீப்பா இருக்கும். எக்ஸாம் கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனா இன்டர்வியூ தான் 7 இன்டர்வியூ இருக்கும். கஷ்டமா இருக்கும். ரொட்டீனா இருக்கும். ஓகே ஓகே. சரி ப்ரோ, இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் எப்படி எவ்வளவு வருஷத்துல கிடைக்கும்? இப்போ நீங்க வந்து 7 வருஷம் ஆச்சுல. ப்ரொமோஷன் வந்து நம்ம அதாவது சர்வீஸ் தகுந்த மாதிரி கிடைக்கும். ப்ரொமோஷனை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனியாரிட்டி படி தான். ஓகே. சீனியாரிட்டி படி எக்ஸாம் எழுதணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, நீங்க ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேஸ், ஒரு சுவாரஸ்யமான அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்கா? அதனாலலாம் ஒன்றும் இல்லை. அதாவது ட்ரெயின் நடக்கும்போது கேம் இதெல்லாம் நடக்கும். கேம் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஜாலியா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே ப்ரோ. ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? செட் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி தான் கிடைக்கும். அதனால நம்ம சவுத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சப்பாத்தி தான் கிடைக்கும். அது பழகிரும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீவு, இஎல், சிஎல் இதெல்லாம் அதாவது ட்ரைனிங் முடிக்கிறவங்களும் லீவ் விட மாட்டாங்க. எனக்கு நாங்க பண்ணும்போது 18 வாரம் கழிச்சு லீவ் விட்டாங்க. ஆனா இப்போதைக்கு இப்போ வந்து அது மாதிரி விடுறது இல்லை. ட்ரைனிங் முடிச்சவனுக்கு தான் லீவ் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இயருக்கு எவ்வளவு ப்ரோ லீவு? இயருக்கு வந்து எனக்கு வந்து 90 நாள் ப்ரோ. 90 நாள். சிஎல்லாம் 90 நாள். ஆமா. சிஎல் 60 நாள், ஏஎல் 30 நாள் இருக்கும். சிஎல் 60 நாளா? இல்ல கேம் இதெல்லாம் இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, சிஎல் உங்களுக்கு எப்படி ப்ரோ 60 நாள் தருவாங்க? இல்ல சிஎல் 60 நாள் இல்ல ப்ரோ. ஏஎல் தான் 60 நாள் நினைக்கிறேன். ஏஎல் 60 நாள், சிஎல் 30 நாள். சிஎல் 30 நாள் ஜமா பண்ண முடியும். ஓகே 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 ப்ரோ. மத்தபடி உங்களுக்கு அதான் நானும் ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு மத்தபடி பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கா ப்ரோ? என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு? பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மெடிக்கல், ஃபேமிலி குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மெடிக்கல், ஆர்மி மெடிக்கலை பத்தி தெரியும். மிலிட்ரி எம்ஹெச் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் ஆர்மி ஸ்கூல் இருக்கும். மற்றபடி எல்லாரும் வந்துட்டாலே ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஓகே சரி ப்ரோ. ஏதோ கேட்க வந்தனே, டக்குனு மறந்து போச்சு. இல்ல மத்தபடி மிலிட்டரி கேண்டீன் கார்டு அதெல்லாம் இருக்கும். கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கும். அப்புறம் ஆமா அதே மாதிரி உங்களுக்கு இது இருக்குதுல்ல, பென்ஷன் இருக்குது. ஆமா ஆமா ஆமா. பென்ஷன் வந்து அதாவது நீங்க 15 இயர்ஸ் பாத்தீங்கன்னா பென்ஷன் கிடைக்கும். நீங்க அதுக்கு இடையில போனீங்கன்னா பென்ஷன் கிடைக்காது. ஓகே ஓகே.
இது இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, கோல்ஜா இருக்கீங்கல்ல, இது வந்து நீங்க அடுத்தது எக்ஸாம் எழுதி உள்ளுக்குள்ளே எக்ஸாம் எழுதி எதுவும் போக முடியுமா? உள்ளாரெல்லாம் போலாம் நிறைய இருக்கு. பேராவுக்கு போலாம். பேராமிலிட்டரிக்கா? பேராமிலிட்டரிக்கும் போலாம். அது எப்படி அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தும் போலாம். அது உள்ளார அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தும் போலாம். ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னுவாங்க. ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னுவாங்க, அதுல போலாம். அதுவும் இல்லாம ஆபீசரும் நீங்க உள்ள இருந்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்பு எல்லாமே உள்ள இருந்து பிரச்சனை இருக்காது. இப்போ எனக்கு டவுட், இப்போ ஒருத்தர் மிலிட்டரியில வந்துட்டாரு, அவர் விருப்பப்பட்டு சிஆர்பிஎஃப்ல போறாரு இல்ல சிஐஎஸ்எஃப் எதுல வேணா போய்க்கலாம். எதுல வேணாலும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. போய்க்கலாம். ஆனா அவருக்குரிய அந்த பென்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குமா அப்போ? எப்படினாலும் இதை விட இல்ல, அதாவது ஆர்மிக்குள்ள இருந்து இந்த ஃபீல்டுல இருந்து நீங்க போலாம். அதாவது ஆர்மிக்குள்ள இருக்கிறது வந்து, அதாவது பேரா, மற்றபடி ஆபீசர் ட்ரை பண்றது உள்ள நிறைய இருக்கு. ட்ரை பண்றது, படிக்கிறது நிறைய இருக்கு. அந்த மாதிரி போலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு உள்ள இருக்கு. இல்ல ப்ரோ, அது கேக்குறேன். இப்போ ஒருத்தர் ஒரு மிலிட்டரிக்குள்ள வந்துட்டாரு, சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்டு மிலிட்டரியில இருக்காப்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அவர் வந்து இல்ல நான் சிஆர்பிஎஃப்ல போறேன், இல்ல ஏதோ அசாம் ரைபிள்ஸ்ல போறேன்னு சொல்லிட்டு பேராமிலிட்டரி. அதாவது இப்ப நீங்க இப்ப பாக்குற வேலையை விட உங்களுக்கு பெரிய வேலையா இருந்ததுன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே ஓகே சார், அதான் அந்த டவுட்டா இருந்துச்சு. ஆனா பென்ஷன்லாம் எப்படி? பென்ஷன் இருக்குமா இருக்காங்களா? பென்ஷன் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி ஓகே, இப்போ ஒன்றும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சரி ப்ரோ, ஒரு முக்கியமான விஷயம் கேட்டா சொல்லிங்க தெரியலையே, உங்களுக்கு பேசிக் பேலாம் எவ்வளவு ப்ரோ? இப்ப பேசிக் பேலாம் வெளியில சொல்லு, போதுமான அளவு வருது ப்ரோ. ஐயோ ப்ரோ, இல்ல ப்ரோ, ஒரு வீடியோன்னு வந்துட்டால A to Z எல்லாத்தையும் கேட்டுருவோம். வீட்டுக்கே சொல்ல முடியாது ப்ரோ அதெல்லாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வீட்டுக்குலாம் சொல்ல. இந்த வீடியோ உங்க அம்மா அப்பா எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவன் என்னது போதுமான அளவு வரும் ப்ரோ. இதுக்கப்புறம் பே கமிஷன் வேற அதிகரிக்கும், அதுக்கேத்த மாதிரி வரும் ப்ரோ. என்ன ப்ரோ உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயமும் வாங்க முடியலையே. சரி நானே சொல்றேன், ஒரு அனுமானமா ஒரு 50 to 60 இருக்குமா? இருக்கும் ப்ரோ, தாராளமா இருக்கும். அப்ப அவ்வளவுக்குள்ளதான் இருக்கும் உங்க சேலரி? அவ்வளோ சொல்லிக்கலாம் ப்ரோ. சரி ஓகே. சரி ப்ரோ, சரி ப்ரோ. வேற என்ன விஷயங்கள் கேட்கலாம்? ஏன்னா நீங்க கண்டென்ட்டே வந்து அவ்வளவா கொடுக்க மாட்டீங்க ப்ரோ உங்கள்கிட்ட. புரியுது. ஆமா, முக்கியம் ஒண்ணு கேட்க மாட்டேன் ப்ரோ. இப்போ நீங்க இருக்கீங்க, சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் இருக்காங்க, உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல, அவங்க ஃபீல்டு அதுவும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான், அவங்களும் இதுதான் பாக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து அதாவது எங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, திடீர்னு அட்டாக் ஏதாச்சும் வந்து, இப்போ சிந்தூர் அட்டாக் ரீசெண்டா நடந்தது உங்களுக்கு. ஆமா ஆமா. அதெல்லாம் முக்கியமா எக்யூப்மெண்ட் தான் எங்கள்கிட்ட தான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ ஆக்சுவலா இப்போ காஷ்மீர்லயே வச்சுக்குவோம். இது இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல எப்பவுமே இந்த சிஆர்பிஎஃப் அதர் மிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருப்பாங்களா, இல்ல நீங்க இருப்பீங்களா? இல்ல, எப்போதும் இருப்பாங்க, ரெண்டுமே கலந்து இருப்பாங்க. கலந்தா இருப்பாங்களா? ஆமா, அதாவது இப்போ எப்போதுமே தனியா எதுவுமே செய்ய முடியாது. ஆனா என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு பேர் போக மாட்டேங்குதே, என்ன பண்ணாலுமே ஒரு ராணுவம்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் வந்துருங்க. ஆர்மி எல்லாத்துக்கும் பொதுவாக வரும். இப்போ வந்து ஆர்மின்றோம், அதுல வந்து நேவி, ஏர்போர்ஸ், ஆமா, இது மாதிரி பிரிச்சு நம்ம பேசுறோம்னா, ஆர்மினா எல்லாத்துக்கும் சேர்ந்து தானே பேசுறோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதுலயே எல்லாமே சேர்ந்து வந்துரும், சிஆர்பிஎஃப் எல்லாமே வந்துரும். ஓகே ஓகே. இப்ப டெல்லி பரேட்லாம்
இப்ப டெல்லி பரேட்லாம் எதுக்கு பண்றாங்க? எப்போதுமே வருஷம் வருஷம் ஜனவரி 26 நீங்களே பாத்துருப்பீங்க. ஆமா. அதாவது இந்த எக்யூப்மெண்ட் இதெல்லாம் இருக்கு, இந்த ஃபோர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதுமே ஜனவரி 26 வந்து பரேட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்பத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த எக்யூப்மெண்ட் இதெல்லாம் இருக்கு, ஆர்மி எக்யூப்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. எப்போதுமே நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதுல வந்து என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு எல்லாமே அதுல டீட்டெயிலாவும் சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ, இன்னொரு ஒரு क्वेश्चन ப்ரோ, ஓப்பன்லி கேக்குறேன். டப்பு பெருசா டபுள் பெருசா? அந்த வடிவேல காமெடி வேற வரும்ல, அந்த மாதிரி நீங்க பெருசா இல்ல பாராமிலிட்டரி பெருசா ப்ரோ? பேராதான் பெருசு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பேரா ரொம்ப கஷ்டம், ட்ரைனிங் ரொம்ப ஹார்டா இருக்கும், மென்டல் டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். பேரா ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓ, ஆனா உங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல பேரா பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு, ஆனா பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு அதிகமா, சரி அதிகம் இல்ல, வேற கொஞ்சம் அதிகமா இருக்கும், ட்ரைனிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அந்த கேப் போட்டாலே கொஞ்சம் நிறைய பேருக்கு அந்த கெத்துவாங்கல அது வரும். ஓ சரிங்க ப்ரோ, இப்போ ஒரு ஃபைனலா இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு மிலிட்டரிக்கு ட்ரை பண்ற ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், அவர் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு மோட்டிவேஷன் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்க ப்ரோ. அதாவது இப்ப இருந்து ஒண்ணும் இல்ல, ஒரு பையன் இப்பதான் 10th முடிச்சு +1 +2 படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு மிலிட்டரிக்குள்ள வர ஆசைப்படுறானா, அவன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எதுல சேரணும் எதுல சேரக்கூடாது, இந்த மாதிரி உங்களோட ஒரு டிப்ஸ் ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, கிரவுண்டை நம்பி போனா போதும் ப்ரோ. கிரவுண்ட்ல தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் போதும். படிப்பு மெயின் தான். படிப்பும் நீங்க காலேஜ் படிக்கிறது டெய்லியும் 1 hour 2 hour 2 மணி நேரம் நீங்க கிரவுண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணா போதும். காலையில ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் கிரவுண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணா போதும். காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் கிரவுண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். மற்றபடி ஒன்றும் இல்லை. படிப்பு நார்மலா நீங்க படிக்கிறது படிக்கலாம், மற்றபடி கிரவுண்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. வேற 2 மணி நேரம் கூட இல்லைனாலும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். ஓகே ஓகே ப்ரோ. வேற இந்த என்சிசி இதெல்லாம் சேரலாமா? புரியல ப்ரோ. என்சிசி அதெல்லாம் சொல்லுவீங்க? அது சேரலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அது விருப்பம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நார்மலாவும் கிரவுண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்சிசில வந்து என்ன நினைப்பாங்க, முடி வெட்டணும், தனியா இருக்கணும், கிளாஸுக்கு எல்லாம் போக முடியாது, அட்டன் பண்ண முடியாது, அதெல்லாம் நினைப்பாங்க. ஓகே, அது இல்லைனாலும் பரவாயில்ல, கிரவுண்டுக்கு இல்லைனாலும் போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நீங்க இந்த மிலிட்டரி வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட குடும்பம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடைபெற்று இருக்கும்ல? இல்ல, நார்மலா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா பிஎஸ்என்எல் இருந்ததுனால ஒன்றும் கொஞ்சம் வெல் செட்டிலான ஃபேமிலி, வெல் செட்டிலா தான் இருந்தது. அப்பா ஆனா போக வேணாம் தான் சொன்னாங்க. நான் தான் போனா இதுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி போனேன். ஓகே ப்ரோ. யாரும் உங்களை வந்து என்ன இப்படிலாம் இருந்தீங்க, அப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு வேலை கிடைச்ச பின்னாடி அப்பவே தெரியும்ல அவன் ஜெயிப்பான்னு, அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் பேசலையா ப்ரோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன், ஒரு 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். ஓகே, நான் ஒரு வரணும் அப்போ திட்டிட்டு இருந்தாங்க, என்ன இந்த பையன் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கான், அப்பா பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான், விவரம் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் வேலைக்கு போனோடனே யாரும் எதுவும் சொல்லவே இல்லை, யாரும் பேசுறதே இல்லை. ஓகே ஓகே. அப்புறம் வேலை வந்தோடனே அதுக்கப்புறம் எதுவுமே சொல்றது இல்லை, பார்த்துட்டு சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு போறாங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணல, போங்க, நான் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தேன். சரி, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஏன்னா
ஏன்னா உங்களையும் குறை சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு மிலிட்டரியில இருக்கீங்க, உங்களோட ஜாப்க்கு நீங்க உங்க ஜாப்க்கு செக்யூரா உங்களால என்ன ஷேர் பண்ண முடியுமோ அதான் ஷேர் பண்ண முடியும். அததான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. ஆமா, இதுவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா நீங்க சொன்னதுலயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிரவுண்டுக்கு நீங்க வந்து என்ன கொடுக்குறியோ அதை கிரவுண்ட் உங்களுக்கு திருப்பி குடிக்கும். இது நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆமா ப்ரோ. அவங்க அதாவது உங்களை மாதிரி மிலிட்டரிக்கு ஒரு ஆசைப்படுற பையனுக்கும் நீங்க சில டிப்ஸ் சொன்னீங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. முக்கியமா அந்த கிரவுண்டை வச்சு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஆமா, இவ்வளவு தூரம் வீடியோஸ் பார்த்திருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம திருச்சி நண்பர் வந்து மிலிட்டரியில ஜெயிச்சு ஒரு 6 வருஷம் 7 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கெல்லாம் ஷேர் பண்ணாரு. அதுக்கே வந்து மிகப்பெரிய நன்றி. இந்த நண்பரோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திருச்சி நண்பர் சூப்பர் அப்படின்ல ஏதோ ஒன்று சூப்பர் சூப்பர்னு நீங்க வந்து ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரி, அனைவருக்கும் நன்றி ப்ரோ. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்படியே கட் பண்ணிக்குவா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.